தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ஜினுக்கும் லீவரேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இந்த மார்ஜின், லீவரேஜ் எல்லாமே இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீங்க பொசிஷனல் ட்ரேடிங் எடுக்கிறீங்க, அதாவது ஈக்விட்டில டெலிவரி ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா இந்த மார்ஜின், லீவரேஜ் இதெல்லாம் உங்களுக்கு பயன்படாது. உதாரணமா ஒரு கோல்டு காயினை எடுத்துப்போம். ஒரு கோல்டு காயினோட பிரைஸ் வந்து 100 ரூபீஸ் ட்ரேட் ஆகிறதா நினைச்சுக்கங்க. உங்க கையில ஒரு 100 ரூபீஸ் இருக்கு. சோ இந்த 100 ரூபீஸை வச்சு உங்களால எத்தனை கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ண முடியும்? ஒன்னே தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா கோல்டு காயினோட பிரைஸ் வந்து 100 ரூபீஸ், உங்க கையில 100 ரூபீஸ் இருக்கு. சோ அதனால ஒரு காயினை தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்ல பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணும்போதும், அதாவது ஈக்விட்டில நீங்க டெலிவரி ட்ரேடும் பண்ணும்போதும் இதே கான்செப்ட் தான். அதாவது ஒரு ஷேரோட பிரைஸ் 10 ரூபாய் இருந்தது அப்படின்னா நீங்க 10 ரூபாயுமே விலை கொடுத்து நீங்க வந்து வாங்கணும். அதாவது உங்க கையில 10 ரூபாய் இருந்தாதான் அதை நீங்க வாங்க முடியும். இப்போ ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 60 ரூபாய் இருக்கு அப்படின்னா உங்க கையில 60 ரூபாய் இருந்தாதான் அந்த ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது நார்மல் ட்ரேடிங். இந்த இடத்துல நம்ம மார்ஜின் மற்றும் லீவரேஜ் அப்படின்னு எந்த விதமான கான்செப்டும் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் லீவரேஜ் ட்ரேடிங். இப்பதான் புரோக்கர்ஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. சேம் நம்ம கோல்டு காயின் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஒரு கோல்டு காயினோட பிரைஸ் வந்து 100 ரூபீஸ் ட்ரேட் ஆகிறதா நினைச்சுக்கோங்க. சேம் என் கையில 100 ரூபீஸ் இருக்கு, ஓகேங்களா? ஆனா இப்போ இங்க அடிஷ்னலா உங்களோட புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு லீவரேஜ் கொடுப்பாங்க. அதாவது நான் வந்து உங்களுக்கு 10x கொடுக்குறேன், 20x கொடுக்குறேன், 30x கொடுக்குறேன்னு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் வந்து உங்க கையில 100 ரூபாய் இருந்தது அப்படின்னா 10x அப்படின்னா 100 மல்டிப்ளை 10, அப்போ உங்களுக்கு 1000 ரூபீஸ் வந்துருமா? ஸோ நீங்க இந்த 1000 ரூபீஸை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். சேம் வந்து 20x ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா உங்க கையில 100 ரூபீஸ் இருக்கு அப்படின்னா 100 × 20 எவ்வளோ? 2000 ரூபீஸா? அப்போ நீங்க 2000 ரூபீஸ்க்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் லீவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என் கையில 100 ரூபீஸ் இருக்கு, என்னோட புரோக்கர்ஸ் வந்து 10x ப்ரொவைட் பண்றாரு அப்படின்னா 100 மல்டிப்ளை 10 போட்டோம் அப்படின்னா 1000 ரூபீஸ். இந்த 1000 ரூபீஸை வச்சு நம்ம எத்தனை கோல்டு காயின் வாங்க முடியும்? என்னால 10 கோல்டு காயினை வாங்கிக்க முடியும், ஓகேங்களா? சோ இதை தான் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றாங்க. இதுல 100 ரூபாய் மட்டும்தான் என்னோட மணி, மீதமுள்ள 900 ரூபாய் அப்படிங்கிறது புரோக்கரோட மணி. அதாவது நான் புரோக்கர்ட்டேந்து கடன் வாங்கி நான் ட்ரேட் பண்றேன். ட்ரேட முடிச்சிட்டு மீதம் உள்ள 900 ரூபாவை நான் திரும்ப என்னோட புரோக்கர்ட்டே நான் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் மார்ஜின் கான்செப்ட். சேம் நம்ம கோல்டு காயின் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஒரு கோல்டு காயினோட பிரைஸ் வந்து 100 ரூபீஸ் ட்ரேட் ஆகுது. ஆனா இங்க என் கையில பாத்தீங்க அப்படின்னா வெறும் 10 ரூபாய் தான் இருக்கு. ஆனா என்னோட புரோக்கர்ஸ் வந்து எனக்கு 100%, அதாவது 100x எனக்கு லீவரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா என் கையில உள்ள 10 ரூபாய் இண்டு 100x போட்டோம் அப்படின்னா 1000 ரூபீஸ் வந்துடும். இந்த 1000 ரூபீஸை வச்சுக்கிட்டு என்னால 10 கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். இதுல 10 ரூபாய் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட மணி. மீதமுள்ள 990 ரூபாய் வந்து நான் புரோக்கர்ஸ்டேந்து கடன் வாங்கியிருக்கேன். அதாவது பாரோடு மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ட்ரேடு நான் முடிச்சுட்டு திரும்பவும் நான் புரோக்கர்ட்டே ஒப்படைச்சிடணும், ஓகேங்களா? இதுல லீவரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே நல்லா தெரியும். 100x நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். மார்ஜின் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க கையில இனிஷியலா எவ்வளவு அமௌண்ட் இருந்தது? என் கையில இப்ப 10 ரூபாய் இருந்தது அப்படின்னா இந்த 10 ரூபாவை தான் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என் கையில இப்போ 10% மார்ஜின் இருக்கு. புரோக்கர்ஸ் வந்து என்கிட்ட 100% லீவரேஜ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறது போல இருக்கா? இந்த எக்ஸாம்பிளை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ கரண்டா ஃபெடரல் பேங்கோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 58 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபெடரல் பேங்குக்குன்னு மார்ஜின் வந்து 20% கொடுத்துருக்காங்க. லீவரேஜ் அப்படின்னு 5x கொடுத்துருக்காங்க. இந்த மார்ஜின், லீவரேஜ் எல்லாமே எங்க செக் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த புரோக்கர்ல டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த புரோக்கரோட வெப்சைட்ல நீங்க செக் பண்ணுங்க. இந்த மார்ஜின், லீவரேஜ், இந்த பர்சன்டேஜ் எல்லாம் தினமும் அந்த ஸ்டாக்கோட வொலாட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? இப்ப
என் கையில 1000 ரூபாய் இருக்கு, என்னோட புரோக்கர் வந்து 5x வந்து லீவரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா 5000 ரூபாய் வரையும் என்னால ஸ்டாக்ஸ் வாங்கிக்க முடியும். இப்போ ஃபெடரல் பேங்க்ல 5000க்கு எத்தனை ஷேர் வாங்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா என்னால 86 ஷேர்ஸ் வாங்கிக்க முடியும். இதுல 4000 ரூபாய் அப்படிங்கிறது புரோக்கரோட மணி, அதாவது புரோக்கர்ட்ட இருந்து நான் கடன் வாங்கியிருக்கேன். 1000 ரூபாய் மட்டும்தான் என்னோட மணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் லீவரேஜை யூஸ் பண்ணாம ஃபெடரல் பேங்க் வாங்கணும் அப்படின்னா என்கிட்ட உள்ள 1000 ரூபாய் வச்சு என்னால 17 ஷேர்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும். இதுல நான் புரோக்கர்ட்ட எந்த விதமான கடனும் வாங்கல. இங்க மார்ஜின் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நீங்க லீவரேஜ் யூஸ் பண்ணி அந்த 86 ஷேர் வாங்குனீங்கல்ல அதோட டோட்டல் ட்ரேடோட வேல்யூ எவ்வளோ? 5000 ரூபாய். ஏன்னா நீங்க அந்த 5000 ரூபாய் வச்சுதான் 86 ஷேர் வாங்கியிருக்கீங்க. அப்போ இந்த 5000 ரூபாயில 20% அமௌண்ட் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கண்டிப்பா இருக்கணும். 5000 ரூபாயில 20% அப்படிங்கிறது 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் தான் உங்களோட மார்ஜின் அமௌண்ட். சோ இதை தான் நான் முன்னாடி சிம்பிளா மார்ஜின் அப்படிங்கிறது உங்ககிட்ட உள்ள மணி அப்படின்னு நான் சொன்னேன். சோ இப்போ நீங்க ஒரு ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல உள்ள மணி மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க புரோக்கர்ட்ட அடிஷனலா கடன் வாங்குறீங்க பாத்தீங்களா அந்த மணியை லீவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல இருந்து மார்ஜின் மற்றும் லீவரேஜ் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ-புக்ஸ் நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.